பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னடா எங்கே போனாலும் வாக்குவாதமாகவே இருக்குது. வேலைக்கு போனாலும் வாக்குவாதம், குடும்பத்தில் இருந்தாலும் தேவையில்லாத சண்டைகள், ஒரு தொழிலை தொடங்கலான்னு சொல்லி பார்த்தாலும் அங்கேயும் தேவையில்லாத வாக்குவாதம், எங்கே போனாலும் ஒரு வாக்குவாதமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பைபிளில் ஒரு சம்பவம் இப்படியாய் போடப்பட்டிருக்குங்க. என்னென்னா, பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு தன்னுடைய ஆபிரகாமுடைய தன் தகப்பனுடைய துறவை தோண்ட ஆரம்பிக்கிறான். அவன் தோண்டுகிற இடமெல்லாம் வாக்குவாதமாய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 20 போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, இந்த கேரா ஒரு மேய்ப்பர்கள் அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. உடனே அந்த இடத்துக்கு பேர் ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் போகிறான், ஒரு துறவை பார்க்குறான், இது என் தகப்பனுக்கு சொந்தமான இடமாச்சுன்னு சொல்லி தோண்டுகிறான். வாக்குவாதம் வருகிறது. ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா. உடனே அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்த போய் தோண்டுகிறான். அங்கேயும் வாக்குவாதம் வருகிறது. அதுக்கு சித்தனா என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட என் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வருதா, அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும்போது பிரச்சனை வருதா, சோர்ந்து போகாதீங்க. அப்போ தான் நீங்கள் சரியாக போய் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. ஆமேன். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்க. ஈசாக்கு பாருங்கள், அவன் கைவிடவே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருக்கான். அவன் முயற்சி பண்ண 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 ஆண்டவர் அவனுக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறார். அல்லேலூயா. ஒரு இடத்தை கொடுக்கிறார், அவன் பழகி பெருகும்படி அந்த இடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கு. ஆமேன். இன்றைக்கு நிகழ்ச்சி வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ரெகபோத்தை கொடுப்பாராங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை எங்கெல்லாம் வாக்குவாதம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நீ மாற்றி ஒரு ரெகபோத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். God bless you.